எல்லா முட்டையும் ஒட்டுக்கா வச்சு உட்காரலாமா? அதுவே ரொம்ப அதிகமா எகிரி குச்சா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்குது அக்னி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டெஸ்டிங் பண்றதுக்காக ஜெர்மன்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் இறக்கி இருக்கோம். இந்த எம்மா மேட்ரஸ் தான் அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த டப்பாக்குள்ள எதுவும் இல்ல, எடுத்து வெளில வச்சிட்டேன், ஏன்னா வெயிட்டா இருக்கும். இப்போ வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அசோக் வீட்ல தான் இருக்கோம். அசோக்கோட பெட்ல தான் நம்மளோட பெட்டை வந்துட்டு டெஸ்டிங் பண்ண பார்க்க போறோம். இதுக்குள்ளேட மேட்ரஸ் இருக்கு. ஆமாண்டா, ஆக்சுவலா இது வந்துட்டு வேக்யூம் பேக்கேஜிங். இந்த மேட்ரஸ்க்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு கவரை போட்டு பேக் பண்ணி நம்ம கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்டை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம். எனக்கு வீடியோ எடுக்கிற ஃபார்மேட்டே மறந்து போச்சு. கையில வெட்டிக்கணும். என்னடா தண்ணி வை தண்ணி. கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறதுனால ரத்த காவெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ ரத்தத்தெல்லாம் காமி கூடாதா? சரி, ஓகே, அப்படியே நம்ம வீடியோ எடுக்க வேண்டியதா. என்னடா டேய், சரி வா கிட்ட ஓபன் பண்ணலாமா? ஒரு யூசர் மேனுவல் வச்சிருக்காங்க. ஸோ அது கூட வந்துட்டு ஒரு கத்தியும் வச்சிருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் நிறைய விஷயம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். அப்புறம் அந்த கத்தி போய் இந்த கத்தி வருதுடா, இது கொஞ்சம் சேஃப்டியான கத்திடா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்கதான் பிளேடு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லா பிளாஸ்டிக், கையெல்லாம் எடுத்துக்க மாட்டோம், இந்த பெட்டையும் எடுத்துக்க மாட்டோம். அதுவே இந்த கத்தியை வச்சு இந்த பிளாஸ்டிக் கவர் பாத்தீங்களா, இதை அறுத்தா பெட்டும் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனாலயே இந்த மாதிரி ஒரு புது கத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அறுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிலிக்கான் ஜெல்லு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு வேணாம், அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். சப்பா, ஓகே. மேல இருக்கிறது அப்படியே நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். எத்தனை சுத்துறா இது? ஃபர்ஸ்ட் சேஃப்டி லேயரை பிரிச்சாச்சு. இந்த பெட்டை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த சேஃப்டி கத்தி வச்சு இது பண்ணிப்போம். எது காத்துலாம் வருதுடா, காத்து சத்தம்லாம் கேக்குதுல? ஆமா, பெட்ஸ் ஆகுதுடா. ஆமாடா, பெட் பெருசா ஆகுது. இத கிழிக்கிறப்போ சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் தருது. ஐய், பெருசாகுதுடா பெருசாகுதுடா. அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒயிட் தான் மேல வரணும். ஓ, நீ அப்படி வரியா? சரி விடு, மாத்தி போடுவான்டா. எந்த பக்கம் மேல வரணும்னு தெரியல. ஆக்சுவலா இந்த பெட்ல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த பெட் பாத்தீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ்ல நார்மல் சைஸ் வந்துரும். இதுல என்ன ஹைலைட்னா, ஜெர்மனியோட கம்பெனி வந்துட்டு இந்தியாவிலேயே இருக்கு. இவங்க கிட்ட நம்மளோட கட்டில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் நமக்கு சொன்னோம்னா கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி நமக்கு பக்காவா பெட் அமுச்சு விட்டுருவாங்க. கைஸ், நான் ஃபைனலா நம்மளோட பெட்டை கையெல்லாம் அறுத்துக்கிட்டு நம்ம போட்டு முடிச்சாச்சு. கீழே இருக்கிற கவரும் நம்ம வெளியில எடுத்தாச்சு. சோ இதுல வந்துட்டு இப்ப எகிரி உட்காந்து பார்க்கலாம். ஐய், செம்மையா அமுங்குதுடா டேய். பெட்டுக்கு அந்த அடி வரைக்கும் போயிட்டு வருதுடா. அதே போல புசு புசுன்னு இருக்குங்க. ஐய், செம்மையா இருக்குடா. 10 தூங்கத்துக்கு நல்லா இருக்கும் போலடா. இதோட விட்த் மட்டுமே கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் இருக்குங்க. ஓகே கைஸ், கையில கட்டு போட்டு நாளைக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். 1 week later. கைஸ், இப்ப கையடிலாம் பரவாயில்ல. இப்ப நம்ம இந்த பெட்டை வச்சு ஒரு 4 விதமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தலாம். இதுல லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அசோக்கோட அம்மாவே பயந்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த பெட்டை என்ன சைஸ்ல மடக்கினாலும் திரும்பி அதே சைஸுக்கு வந்துரும் சொல்றாங்க. அதுக்கு நம்ம இந்த 5 கிலோ தம்ஸ், இது ஒரு 5 கிலோ, இது ஒரு 5 கிலோ, ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல அரை மணி நேரம் வச்சு இந்த பெட் என்ன சைஸ்ல மாறுது திரும்பி அதே சைஸ்ல வருதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே வச்சா பெட் இந்த மாதிரி ரொம்ப அழுக்காகுது, பரவாயில்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தானே வாங்கணும். சோ அப்படியே வச்சிடலாம். ஓகே, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தம்பிள்ஸ் எடுக்கலாம். அந்த அச்சு அப்படியே தெரியுதா? கொஞ்ச நேரத்தில் இது அப்படியே காணாமல் போயிடும். A few moments later. ஓகே, இப்போ கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பேக் டு த பொசிஷன் வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். பாருங்க, கை அதே ஷேப்பில் தான் போயிட்டு வருது. இதே போல தான் நம்ம இந்த பெட்டு மேலே எவ்வளோ வெயிட் வச்சாலுமே கொஞ்ச நேரம் கழிச்சு பேக் டு த பொசிஷன் வந்துடும். ஸோ இது சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஏன்னா நானே வந்துட்டு 60 கிலோ. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தா கொஞ்சம் அந்த அச்சு தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அது பேக் டு த பொசிஷன் வந்துடும். இந்த மேட்ரஸ் தான் யூரோப்போட பெஸ்ட் செல்லிங் மேட்ரஸ். இப்போ செகண்ட் குதிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலா இந்த பெட்ல குதிச்சா கட்டில் உடைச்சுக்கணும் அசோக் ஃபீல் பண்றான். கட்டில் உடைக்கிற அளவுக்கு நம்ம ஃபோர்ஸா எதுவும் பண்ண போறது இல்லடா. இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ப முடியாது. பாருங்களா, மொத்தமே இவ்வளவுதான் இருக்கு. சரி, ரைட்டு. சரி, இந்த பெட்டை அப்படியே வெளில தூக்கிட்டு போய் கீழே வச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணலாம். இந்த கீழே இது 2 இருக்கு பாத்தீங்களா, இதுதாங்க பெட்டை அழகா பொடிச்சு இழுக்கிறதுக்கு தூக்கிறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ல நம்ம கூட பத்துட்டு இருக்க பார்ட்னர் தூங்கிட்டு இருக்கிறப்ப நடந்தாலோ இல்ல லைட்டா எகிரி குச்சாலோ பெட்டும் ஆடாது, அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராது. அதுவே ரொம்ப அதிகமா எகிரி குச்சா பெட் லைட்டா ஆடுதுங்க. இந்த கம்பெனி 33 கண்ட்ரீஸ்ல இப்ப
இப்போ ப்ரெசென்ட்டாக அவைலபிளாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊத்திட்டு இன்னொரு கிளாஸ்ல முட்டையை உடச்சு ஊத்திட்டு எகிரி குதிக்கலாம். அப்ப இந்த கிளாஸ்ல இருந்து ஏதாச்சும் கீழே ஊத்துதான்னு பார்க்கலாம். ஸோ முட்டை இதுல உடச்சு ஊத்திக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு முட்டை உடைக்க தெரியாது. பெட்ல ஏதாவது ஊத்திட போறேன். ஓ, நினைச்சேன். நல்ல வேளை பெட்ல ஊத்தல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்ப தண்ணியை ஊத்தலாம். கைஸ், இப்போ பக்கத்தில் வச்சு தான் அமுக்கிறேன். அப்போ கூட இந்த கிளாஸ் வந்துட்டு லைட்டாக தான் டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. ஆனால் அதுவே இங்கே இது பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் தெரியல. ஓகே, இப்போ எகிரி குதிக்கலாம். கொஞ்சோண்டு எகிரி குதிப்போம். கிளாஸ் ஷேக் ஆகுது, ஆனால் அதில் இருக்கிற தண்ணி எதுவுமே வெளில வரல. ரொம்ப ஃபோர்ஸா குதிச்சும் தண்ணி அதுல இருந்து வெளில வரலங்க. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு. இது ஹைபிரிட் மேட்ரஸ்ன்றதுனால உள்ள 6 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்கு. உங்களுக்கும் என்ன மாதிரி பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த பெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த பெட்ல படுக்கிறப்ப நம்ம பாடியோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸ்பெரிமெண்ட்டா முட்டையை வச்சுட்டு அந்த முட்டைக்கு மேல படுத்து முட்டை உடையதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் அசோகோட அம்மா பெட் வீணாயிடுமோன்னு பயந்தாங்க. இப்போ நம்ம 9 முட்டையை வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலா 12 முட்டையை தாங்க வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா என்னன்னா, அவங்க கடையில கொடுத்துருக்கப்பே கிராக் உள்ள முட்டையா கொடுத்துட்டாங்க. அதை வச்சு உடஞ்சதுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிக்க முடியாது. ஸோ இங்க வாங்க, கிட்ட வாங்க, கிராக்லாம் நல்லா தெரியுதா? அதனால அந்த முட்டையெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு இந்த முட்டை மேல நம்ம உட்காரலாம். அசோக் அப்படியே இங்க வா. ஊஞ்சல வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஹேய், சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. டேய், முட்டைக்கு எது ஆகலல? டிக்கு 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 டிக்கு. டேய், ஏன்டா கெட்ட வார்த்தை பேசுற? ஐ, எது ஆகலடா? ஏய், உங்க அம்மா வேற ரொம்ப பயந்தாங்களேடா, தூங்க முடியாது அப்படி இப்படின்னு. எது ஆகலடா. இப்போ எல்லா முட்டையும் ஒட்டுக்கா வச்சு உட்காரலாமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உட்கார்றா. ஒரு முட்டை வெளில போயிடுது. என்ன பண்றது? பாத்துக்கோங்க, முட்டை போடலடா. பாத்துக்கோங்க, முட்டை மேல உட்கார்றப்பையும் இந்த பெட்டு செம சூப்பரா இருக்குங்க. உள்ளார ஸ்ப்ரிங் இதுக்கே இருக்கு. அப்படி இருந்தாலும் பிரேக் ஆயிருக்கணும், பிரேக் ஆகல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் இந்த பெட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிடுச்சு. இந்த முட்டையை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருவோம். ஓகே, எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்க யாரும் பண்ணி பார்க்க போறது இல்ல. நான் இந்த பெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, டியூரபிலிட்டியா இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த பெட்டை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா 100 நைட்ஸ் ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. அந்த நைட்ஸ்க்குள்ள நீங்க யூஸ் பண்ணி பிடிக்கலனா ரிட்டர்னும் பண்ணிக்கலாம், ரீஃபண்டும் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பெட்டை அழுக்காகாம மட்டும் பாத்துக்கோங்க. சப்போஸ் அதையும் மீறி இந்த பெட் ஏதாச்சும் கோளாறு வச்சதுன்னா 15 இயர்ஸ் வாரண்டியும் தராங்க. அந்த வாரண்டி பீரியடுக்குள்ள நீங்க கிளைமும் பண்ணிக்கலாம். எப்படி வாங்குறதுன்னு தானே கேக்குறீங்க? ஸ்கிரீன்ல தெரியற லிங்க் அப்படி இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வேற ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா 55% டிஸ்கவுண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம அக்னி 55 ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நோ காஸ்ட் EMI ஆப்ஷனும் இருக்கு, ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்கு. ஒரே ஒரு குறை என்னன்னா, பெட் வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப அழுக்காகும். அழுக்காகாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட் கவர் வாங்கி போட்டுக்கோங்க. ஓவராலா நான் இந்த பெட்டை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுலயும் யூஸ் பண்ணி பார்த்ததுலயும் செம சூப்பராகவே இருக்கு. இப்போ கிறிஸ்மஸ் வேற வருது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த பெட்டை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணிருங்க நண்பா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் இப்போ ஒரு தூக்கத்தை போடுறேன். அப்புறம் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய்.